பாதுகாப்பு குறைபாடு காரணமாகவே காஷ்மீரில் தாக்குதல் நடந்தது என்பதை அனைத்துக் கட்சி கூட்டத்தில் ஒன்றிய அரசு ஒப்புக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் ஒன்றிய அரசின் நடவடிக்கைகளுக்கு முழு ஆதரவு அளிப்போம் என்று எதிர்க்கட்சிகள் உறுதியளித்திருக்கின்றன. பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஒன்றிய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித் ஷா, ஜெய்சங்கர், நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். எதிர்க்கட்சிகள் சார்பில் மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, திமுக சார்பில் திருச்சி சிவா உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றனர். தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு கூட்டம் தொடங்கும் முன்பு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. காஷ்மீரின் பாதுகாப்பு நிலவரம், பஹல்காம் தாக்குதல் சம்பவத்துக்கு பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஒன்றிய அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள், இனி எடுக்கப்போகும் நடவடிக்கைகள் ஆகியவற்றை ஒன்றிய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித் ஷா, ஜெய்சங்கர் ஆகியோர் விளக்கினர். அப்போது பாதுகாப்பு படையினரும் ரிசர்வ் போலீஸ் படையினரும் எங்கே சென்றார்கள் என்று எதிர்க்கட்சியினர் கேள்வி எழுப்பியதாகவும், பாதுகாப்பு குறைபாடு காரணமாகவே தாக்குதல் நடந்தது என்பதை ஒன்றிய அரசு ஒப்புக்கொண்டது என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி, தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஒன்றிய அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கட்சிகள் முழு ஆதரவளிக்கும் என்று தெரிவித்தார். தீவிரவாத நடவடிக்கைகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியதாக திமுக எம்பி திருச்சி சிவா தெரிவித்தார். இந்த தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற அளவிற்கு ஒன்றிய அரசு எந்த முயற்சிகளை மேற்கொண்டாலும் தமிழ்நாடு மக்களும் திராவிட முன்னேற்றமும் அதற்கு நிச்சயமாக துணை நிற்கும் என்ற கருத்தை நான் முன்வைத்தேன். இன்று காஷ்மீர் செல்லும் ராகுல் காந்தி அனந்தநாக் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க உள்ளார். அதேபோல் ராணுவ தளபதி உபேந்திர திவேதி இன்று ஸ்ரீநகர் செல்கிறார். அங்கு ராணுவ உயர் அதிகாரிகளை சந்தித்து அவர் ஆலோசனை நடத்துகிறார். இதனிடையே புல்வாமா தாக்குதல், பஹல்காம் தாக்குதல் ஆகியவை அரசின் சதித்திட்டம்தான் என்று கூறிய AIUDF MLA அமீனுல் இஸ்லாமை வன்முறையை தூண்டுவதாக அசாம் போலீசார் கைது செய்துள்ளனர். கர்நாடக சட்டப்பேரவையில் பஹல்காம் தாக்குதலுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆனால் மத்திய உளவுத்துறை தோல்வி அடைந்து விட்டதாக முதலமைச்சர் சித்தராமையா விமர்சித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.